Rubilux Rockfort Paints. அனிருத் அவர் ஆரம்பிச்சது இப்போ நிறைய புதுசாக வரவங்க எல்லாருமே அந்த நடையை ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்கள் வெஸ்டர்ன் மியூசிக்கோட பாஷையில் சொன்னால் ஹெவி மெட்டல் மியூசிக் மாதிரி இருக்கு. ஒரே ஜாரிங்காக வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அலறல் இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. பட் அது ஹெவி மெட்டல் சவுண்ட் எல்லாமே அப்படிதான் போகுது. அது நம்ம வந்து எவ்வளவோ அற்புதமான மெலடியில கேட்ட காது நமக்கு. இன்னைக்கு தான் அன்னைக்கு வந்து இவ்வளோ மீடியா இல்லை. ஸோ வெளியில என்ன மியூசிக் இருக்கு அதை மாதிரி ஏதாவது இன்ஸ்பயர் ஆகலாமா அப்படிங்கிறது அன்னைக்கு அவ்வளோ கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே இப்போ நாளைக்கு வந்து ஒரு பாப் சாங் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது இமீடியட்டா இங்க எல்லா இடத்துக்கும் வந்துடும், கேட்போம். அது கேட்கும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கலாம். இந்த இது மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா என்னைக்குமே ஒரு கம்போசர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டியூன் அது வரும் எல்லாம் சரி, ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எதுவும் வராது. டிமான் அவரோட மியூசிக்லாம் கேட்டிங்கன்னா நல்லாவே தான். ஸோ அதனால இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும்போது நான் இப்படி போறேனே அப்படின்னு எப்படி இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து எனக்குன்னு ஒரு வழி நான் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ போயின்னு இருக்காங்க. ஸோ அவங்க போயின்னு இருக்கும்போது ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கலாம். போக 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 தான் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்தாலும் இல்லை நான் இப்படி போகிறேன் இதுதான் எனக்கு ஸ்டைல் அப்படின்னு கிரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங். ஏன்னா எப்போவுமே இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா டிமான் மியூசிக் நல்லா தான் இருக்கு. ஆமாம், அது ஒரு இளையராஜா ஸ்டைல், இதுதானே விஷயம். ஆனால் நீங்கள் இப்போ அனிருத்னு சொல்லும்போது அனிருத் ஸ்டைல் தானே சொன்னீங்க. பெரிய சவுண்ட் இன்ஜினியர். நான் வெண்ணிலா கபடி கூட அவர் தான் எனக்கு மிக்ஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் என்னோட பெரிய ஃபாலோவர், சக்திலாம் தெரியும். இதே சும்மா அப்படி பேச்சு வரும்போது அவர் எனக்கு கேட்டார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் மிருதங்கம் தான் ஃபஸ்ட்டு வாசிக்கணும், அப்புறம் கஞ்சிரா, அப்புறம் கடம், இது ஏன் தெரியுமா அப்படின்னாரு. தெரியல சார். சரி, இது உனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல, பட் மாற்றலாம், அது நடக்கிறதுனால நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன் கேட்கறது வந்து அந்த காலத்தில் கிடையாது. இதே நீங்கள் இன்னைக்கு பசங்களை பாருங்க, நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ஏன் அப்படி சொல்கிற, அந்த ஏன்றது வார்த்தை இன்னைக்கு தான். அன்னைக்கு காலத்தில் ஏனே கிடையாது, சொன்னதை செய்வோம். அப்போ அவர் சொன்னார் ஃப்ரீக்குவன்சி. அந்த காலத்துலாம் மைக் கிடையாதா கோவில் கச்சேரியில். ஸோ இவ்வளோலாம் வரும்போது கெஞ்சிராக்குன்னு ஒரு டோன் இருக்கும், அது போய் அடிச்சு மிருதங்கத்துக்குன்னு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை வாசிட்டோம்னா இது வரும்போது ஒன்று இருக்கும், கடத்துக்கு சுத்தம். ஸோ இப்படின்னு ஃப்ரீக்குவன்சி வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அப்போ அந்த காலத்தில் ஒன்று பண்ணான்னா அது வந்து தப்பாக இருக்காது. அழ வைக்கணும்னா மியூசிக் தான் அழ வைக்கும். சிரிக்க வைக்கிறது கூட டைலாக்டை சிரிக்க வச்சு சொல்லலாம். அழ வைக்கிறதுக்கு இதெல்லாம் அப்போது நம்ம கரெக்டான இன்புட்டை கொடுக்கணும்னா 100% கொடுக்கணும். அது எனக்கு வந்து டைம் ஃப்ரேம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அங்கேயே உட்காந்துருக்கலாம். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நான் கிராமி வாங்கியிருக்க மாட்டேன். நம்ம சினிமாவில் வந்து வெண்ணிலா கபடி குழு உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 7 படத்துக்கு பண்ணீங்க. அப்படியே ரொம்ப பண்ணல. ரீசன் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நிறைய சினிமா பண்ண எனக்கு என் மைண்ட் ஏன்னா நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா காம்படிஷன் எனக்கு பிடிக்குது. ஏன்னா எல்லாரும் போகணும். இது வந்து ரேஸ் இல்லை. மியூசிக் வந்து நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா அப்படிங்கிறது வந்து இல்லை. அது அங்கே கொஞ்சம் எனக்கு என் பர்சனல் ஃபீலிங் இருந்தது. ரேஸில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவரை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சாங் இட்டுனா ப்ரொடியூசர்ஸ் வந்து அது மாதிரி கொடுமா அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு. ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 4-5 படம் வந்து அந்த மாதிரி தெரியும். ஏன்னா அது நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிதான் நான் படத்துக்கு உள்ள வந்தேன். சரி, கம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால தான் வந்தேன். இப்போவும் எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, கம்போசிங் ரொம்ப பிடிக்கும். சினிமா பண்றதுக்கும் இது இல்லைன்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, ஐயோ எனக்கு இது லூஸ் அவுட் ஆகுது. டூர்ஸு மெயின் வந்து கான்சர்ட் டூர்ஸு. அதை தவிர ஒரு பெரிய பிளான், ஏதாவது இப்படி சொல்லலாம், ஆரம்பத்துலேருந்து ஒரு எய்ம் இருக்குது. என்னன்னா இந்த சவுத் இந்தியன் இருந்தோம்னா ஸ்கூலாக டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்குது நியூயார்க்கில் ஒரு ஸ்கூல் இருக்குது, சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஜப்பானில் ஒரு ஸ்கூல் இருக்குது. இது எக்ஸ்பேண்ட் இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டில் ஒரு 6-7 இயர்ஸாக தான் அது பில்டப் ஆச்சு. இதுதான் என்னோட எய்ம். ஏன்னா தாத்தா வந்து என்ன ஆசைப்பட்டான்னா ஃப்ரீ ஸ்கூலிங் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே வந்து ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஸ்கூலு, பைசா வாங்காமல் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னா இந்த வித்வத் வந்து வேர்ல்டு வைடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது எனக்கு அந்த எய்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மூடி இது சினிமாக்குள்ள கம்போசிங் பிஸி இப்படியே இருந்தது. அப்புறமா அதை நினச்சேன், சரி கொஞ்சம் வெளில வரலாம். தாத்தா பேர் ஹரிஹர் சர்மா. ஸோ எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு பிரேக் தேவைப்பட்டது. ஸோ இன்ஃபேக்ட் அதுக்கு நான் அப்புறமா யூஎஸ் போயிட்டேன். நான் இன்னொன்று அது ஒரு ரீசன். இன்னொன்று
மோஸ்ட்லி நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன். 6 months அங்கே இருப்பேன், 6 months இங்கே இருப்பேன். இல்லைனா 9 months அப்படி இப்படி மாற்றி மோஸ்ட்லி அங்கே இருந்ததுனால நிறைய பேர் இங்கேருந்து டேரக்டர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இங்கேருந்து கம்போஸ் பண்ணி தான் கொடுக்கலாம், ஏன்னா நான் இதுக்காக தனியாக அங்கே வர முடியாது. இன்னொன்று இட்ஸ் மை டெஃபினட் எக்ஸ்பென்சிவ், இது இன்னும் வந்துட்டு போக முடியாது. ஸோ இதனால என்னாச்சுன்னா ஒரு பிரேக் வந்தது. ஸோ அங்கேயும் எந்த ஒரு ஃபீல்ட்லேயுமே ஒரு பிரேக் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க மூவ் ஆகிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இங்கேயே இருக்கணும், அப்பதான் சரியா வரும். கண்டிப்பா. இன்ஃபேக்ட் துரோகி, தில் கவனி செல்லாத எல்லாமே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப அது அப்புறம் அந்த குள்ளநரி கூட்டம் படம், அதுல வந்து ஒரு பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு. இன்ஃபேக்ட் தெலுங்குல நான் வந்து ஒரு 6 படம் பண்ணேன். ஸோ அதுவும் அதுலயும் இன்ஃபேக்ட் தெலுங்குல நிறைய பாட்டுலாம் ஹிட் ஆச்சு. என்னன்னா சினிமா டெஃபினட்டா வந்து பெரிய மீடியா, அது வந்து இங்கேயே உட்காந்து செய்யணும். கண்டிப்பா இங்கதான் உட்காந்து செய்யணும். இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் கான்சென்ட்ரேஷன் பயங்கரமா இருக்கணும். ஏன்னா சினிமாங்கிறது வந்து பாட்டு கம்போஸ் பண்ணிடலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவான இடம் அது. ஏன்னா நம்ம அதை கரெக்டா அந்த சீனை புரிய வைக்கணும்னா மியூசிக் வந்து புரிய வைக்கும், அழ வைக்கணும்னா மியூசிக் தான் அழ வைக்கும். சிரிக்க வைக்கிறது கூட டைலாக்டர் சிரிக்க வச்சிடலாம், அழ வைக்கிறதுக்கு இதெல்லாம். அப்போ நம்ம கரெக்டான இன்புட்டை கொடுக்கணும்னா 100% கொடுக்கணும். அது எனக்கு வந்து டைம் ஃப்ரேம் இல்லாம இருந்திருக்கலாம், அங்கேயே உட்கார்ந்து. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் கிராமி வாங்கியிருக்க மாட்டேன். அதுதான் ஃபேக்ட். என்னோட தாட், என்னோட எய்ம் வந்து இது, இப்படி போகணும், இதுல வரணும். ஏன்னா இந்த மியூசிக்ல நான் இதுதான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் நான் இதுல. ஸோ எனக்கு அது போயிடுமோ, அந்த இடத்துல எனக்கு கேப் விட்டு போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். பட் உடல இருந்தாலும் ஒரு பயம் தானே, ஒரு சட்டுன்னு ஒரு நடுக்கம் வரும். சரி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் யூஎஸ்க்கு போனேன். அந்த பிரேக் ஆனது இங்க அவங்களுக்கு டெஃபினட்டா அது கூடாது, அது பண்ணாது. ஸோ எனக்கு அதை பத்தி நான் யோசிக்கல. எனக்கு ஏன்னா இது போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை வந்து அச்சீவ் பண்ணேன். உங்களுக்கு வந்து இங்கே வந்து இளையராஜா போன்ற பெரிய மியூசிக் டைரக்டர்ஸோட பழக்கம் உண்டா? நான் வாசிச்சிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் ராஜா சாருக்கு நிறைய பாட்டு வாசிச்சிருக்கேன், ரஹ்மான் சாருக்கு நிறைய பாட்டு வாசிச்சிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் சினிமா பண்ண ஆரம்பிச்ச அப்புறமாவே நான் அவர் கூப்பிட்டு, ஏன்னா இப்போ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா மியூசிக் கம்போசர் ஆகிட்டோம், டிரெக்டர் ஆகிட்டோம்னா கூப்பிடுறதுக்கு யோசிப்பாங்க டேரக்டர்ஸ், பாடுறதுக்கு ஓகே, பட் ஆஸ் அ பர்கஷனிஸ்ட் என்னை கூப்பிட்டு வாசிக்கணும்னா யோசிப்பாங்க. அது இல்லாமல் நான் நிறைய ரஹ்மானுக்கு வாசிச்சிருக்கேன். அப்போ இன்ஃபேக்ட் ஓகே படம் வந்தது இல்லையா, அதில் வந்து ஒரு மலர்கள் கேட்டேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆமாம், சித்ராமாவும் வெறும் பாட்டு கெஞ்சிரா தான் அந்த பாட்டில். மலர்கள் கேட்டேன் மரங்கள் தந்தாய், அந்த பாட்டில் வந்து பாட்டு கெஞ்சிரா ஒண்டி தான் இருக்கும், வேற எந்த பர்கஷனும் கிடையாது. கெஞ்சிரா அது இன்ஃபேக்ட் ஒரு சித்ரா பாட்டு. சித்ராமா வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது இன்ஃபேக்ட் மலர்கள் கேட்டேன் வந்து நம்ம 2 பேர் டூயட் சாங் அது, ஏன்னா கெஞ்சிரா பாட்டு தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஆமா கரெக்ட், அந்த பாட்டில் வந்து பாட்டு கெஞ்சிரா, பிஜிஎம்க்கு வந்து ஒரு ஃப்ளூட், இவ்வளவுதான். ஸோ இது மாதிரி ரஹ்மான் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இப்போ கூப்பிடுறேன் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தான் கூப்பிடுவார், இல்லைன்னா வந்து மலர்கள் கேட்டு வனமே தந்தாய். இளையராஜா ரசிப்பாரா நிறைய? உங்க ஏன் இல்லை, அது கேட்டாதான் தெரியல. என் பாட்டை கேட்டு உங்கள்கிட்ட ரொம்ப பேசினது இல்லை. ஒரு வாட்டி வந்து ஏர்போர்ட்ல ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அப்போ நான் போய் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியல. அப்புறம் நான் விநாயகம் சார் சொன்னேன், ஓ சரி அப்படின்னா அவ்வளோதான். சரி, ஏன்னா ரொம்ப டச்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் வாசிக்கிற காலத்தில் ஒரு அவரோட வந்து ஒரு 4-5 படம் வாசிச்சிருக்கேன். அப்போ கூட வந்து பார்க்கவே முடியாது இல்லையா, அவர் வந்தார்னா நேரம் யாரு ஓகே இதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஸோ பயம் அப்படிதான் தள்ளி போயிருந்தோம். அதுக்கப்புறம் நான் மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சதுல அவரை மீட் பண்றதுக்கூடிய இது சான்ஸ் கிடைக்கல. இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்ததுதான். சரி, இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மியூசிக் எப்படி இருக்கு? நல்லதான் இருக்கு எனக்கு. ஏன்னா நான் கேட்டவரை இப்ப வந்து என்னன்னா, அனிருத்து அவர் ஆரம்பிச்சது இப்ப நிறைய புதுசா வரவங்க எல்லாருமே அந்த நடையை ஃபாலோ பண்றாங்க. கண்டிப்பா எல்லாமே உங்க வெஸ்டர்ன் மியூசிக்கோட பாஷையில சொன்னா ஹெவி மெட்டல் மியூசிக் மாதிரி இருக்கு. ஒரே ஜாரிங்கா வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு அலறல் இருக்கு. அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பட் ஹெவி மெட்டல் சவுண்ட் எல்லாமே அப்படிதான் போகுது. அது நம்ம வந்து எவ்வளவு அற்புதமான மெலடியில கேட்ட காது நமக்கு இப்படி போயிட்டு இருக்கு. கரெக்ட், அதான் ஜென்ரேஷன். அதை வந்து எப்படின்னா மாறும், இப்படி ஒரு ஸ்டைல் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின் போது இன்னைக்கு அதான் அன்னைக்கு வந்து இவ்வளோ மீடியா இல்லை. ஸோ வெளியில என்ன மியூசிக் இருக்கு அதை மாதிரி ஏதாவது இன்ஸ்பயர் ஆகலாமா அப்படிங்கிறது அன்னைக்கு அவ்வளோ கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே இப்போ நாளைக்கு வந்து ஒரு பாப் சாங் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது இமீடியட்டா இங்க எல்லா இடத்துக்கும் வந்துடும், கேட்போம். அது கேட்கும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கலாம். இது மாதிரி நல்லா இருக்கு. ஏன்னா என்னைக்குமே ஒரு கம்போசர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டியூன் அது வரும் எல்லாம் சரி, ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம எதுவும் வராது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கேட்டிருப்போம், அது போய் உட்காந்துருக்கும், இந்த மூமெண்ட்ல வரும்போது அது போய் தட்டி இதை கொண்டு வா அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து அந்த கலர் இருக்கும். ஸோ இதுதான் மியூசிக் வந்து இட் இஸ்
கேட்கறது தான். ம். இப்போ கேட்குற விஷயங்கள் உள்ள போய் உட்காந்துக்கும், ம். அது ரிப்ளிகா வரும். அதுக்கு நம்ம கத்துன்றதுனால கரெக்டா எந்த இடத்துல வந்து அது யூஸ் பண்றோங்கிறது தெரிய வரும். இதுதான். இப்ப நீங்களே ஒரு பாட்டு கேட்டோன்னா இந்த பாட்டு நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அது வந்து எம்எஸ்வி சாரோட சாங் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது எப்படி அப்போ உங்களுக்கு மியூசிக் தெரியலன்னு அர்த்தமா? காது உள்ள போகும், அது போய் உட்காந்துக்கும், நம்ம அதை இன்னொருத்துல எங்கேயோ ஒருத்துல கேட்கும்போது அது ரெஃப்ளெக்ட் பண்ணும். இதே தான் கம்போசிங்க்கும் இதே தான் விஷயங்கள். ஸோ அதனால எனக்கு ஆக்சுவலாக தெரியல இப்படி. இன்ஃபேக்ட் நீங்க சொல்ற விஷயங்கள் புரியுறது எனக்கு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் அவரோட மியூசிக்லாம் கேட்டிங்கன்னா நல்லாவே தான். ஸோ அதனால இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும்போது நான் இப்படி போறேனே அப்படின்னு எப்படி இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து எனக்குன்னு ஒரு வழி நான் ஃபார்ம் பண்றதுக்காக இப்போ போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் இப்படிதான் இருக்கலாம், போக 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 தான் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்தாலும் இல்லை நான் இப்படி போறேன், இதான் எனக்கு ஸ்டைல் அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங். ஏன்னா எப்பவுமே இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, மான் மியூசிக் நல்லா தான் இருக்கு. ஆமா, அது அவர் இளையராஜா ஸ்டைல், இதுதானே விஷயம். ஆனா நீங்க இப்போ அனிருத்னு சொல்லும்போது அனிருத் ஸ்டைல் தானே சொன்னீங்க. அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அது ஏத்துக்க முடியாது அப்படின்றத விட அவரோட பாயிண்ட் அதுவா இருக்கலாம். நான் போற ரூட் வந்து எனக்கு யாரும் இல்லாமல் தனியா இருக்கணும். அப்படி போக 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 அது வந்து அவங்களே வந்து ஷைன், அது வேற மாதிரி ஷைன் ஆகும். ஏன்னா இது எப்படி நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வச்சிருந்த காலத்துல நான் கெஞ்சிதான் ஆரம்பிச்சு கம்பெனி பண்ண காலத்துல ஹரிசங்கர் சார்ன்ற ஒரு ஜம்பவான் தெரியும். அவர் எப்படின்னா ஒரு புது ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டார். கெஞ்சிரா இப்படி, ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கெஞ்சிரா வாசிச்ச விதம் வேற. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கெஞ்சிரான்றது ஒரு அடி, ஒரு தும் அப்படியே அடிக்கிற வாத்தியம் அது அப்படின்வாங்க. அது ஸ்வீட்னஸ் கொண்டு வந்தார். அப்போ அவர் ஸ்டைல் கிரியேட் பண்ண ஒரு அரைவாங்க. என்ன பண்ண ஸ்டைல் கொண்டு வந்தார். நிறைய இடத்துல வாசிக்க மாட்டார். இன்னொன்னு ஸ்பீடு, இதெல்லாம் ஸ்டைல். அப்போ வந்து என்னாச்சு, இது நான் உள்ள வரும்போது நானும் அவரோட ஃபேன் தான், ஃபேசினேட் ஆயிட்டேன். அப்படியே வாசிக்கணும். எங்க வாத்தியார் சொன்னார், எதுக்கு, அதுக்கு தான் அவர் இருக்கார், நீ அதை செய்யாத, நீ புதுசா ஸ்டைல் கிரியேட் பண்ணு. அப்போ நான் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்துட்டே இருக்கும். அதை மாதிரியே நானும் வாசி அப்புறமா அதை போக 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 மெழுக ஏறி எனக்கு ஒரு ஸ்டைல் என்ன, எனக்கு எப்படி புது ஸ்டைல் கிரியேட் பண்றது. ஏன்னா எதை வாசிச்சாலும் அவரை மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா நான் அவர் பழகிட்டேன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டீங்க. ஸோ அதுலேருந்து மாறி அப்புறம் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்றதுக்கு வந்து இட் டுக் அ லாங் டைம். ஆனா இன்னைக்கு வந்து கேட்டவனா சொல்லுவாங்க, ஓ இட் இஸ் செல்வா கணேஷ் அப்படின்னு. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய சொல்ல போனா நிறைய லாபகமா வாசிக்கணும். குமுக்கி தத்தும் தும் தும் தத்தும் தும் கத்தும், இது தபலா. நான் ஏன்னா ஜாக்கெட் பேயோட வாசி அந்த அவரோட லெஃப்ட் எனக்கு இப்படி பதிஞ்சு போயிடுச்சு. அதை எப்படியே கெஞ்சிரால கொண்டு வரணும் நிறைய. இது இப்போ எனக்கு இந்த ஒரு ஸ்டைலும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. இதை மாதிரி அவங்க வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஸோ தமிழ் சினிமா வந்து மறுபடியும் மெலடி வருமா? டெஃபினட்டா வரும் சார். இது எல்லாமே சைக்கிள் தானே, எல்லாமே ஒன்று சொல்லுவோம், இப்படி போகும், இங்கேருந்து வந்து திருப்பி இங்கே தான் வரணும். அது ஒரு விஷயம், எல்லாரும் சொல்ற விஷயங்கள் தான் வரும், டெஃபினட்டா வரும். இன்னொன்று, இன்னைக்கு இந்த காலத்து ட்ரெண்ட், அதாவது இப்போ ஜென்ரேஷன் மாறுது. இப்போ நான் சொல்ற விஷயம் வந்து என் பையன் எப்படி எடுத்துக்கிறான், அதை அவன் எப்படி எடுத்துக்கிறான் கூட இல்லை, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நாளைக்கு அவனோட குழந்தை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறா அப்படிங்கிறது. ஆனால் நம்மளும் கொஞ்சம் அவனை புரிய வைக்கணும்னா நான் வந்து அவனோட இடத்துக்கு போய் உட்காந்து தான் பேசணும். ஸோ அதை மாதிரி இது டெஃபினட்டா சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய மாஸ் மீடியா. இன்னைக்கு முன்னாடி அவங்க வந்து ஆக்டிங் இல்லை இப்படி வச்சுக்கோங்க, முன்னாடிலாம் வந்து கம்போசிங் ஏன் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருந்ததுன்னா, டேக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி ரிஹர்சல் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பாட்டு தனியாக பாடிட்டு போயிடுவார், எல்லாம் தனியாக. ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து இப்படி வளர்ந்துக்கு. ஸோ அதனால இது எப்படின்னா, இப்போ வாட்சவனுக்கு வந்து அந்த இடத்துல நான் என்ன வாட்சன்னு கூட தெரியாது. சினிமா பாட்டு கேட்ட அப்புறமா தான் எனக்கு தெரியும், ஓ நான் இதெல்லாம் இப்படி வாசிச்சிருக்கேனா, ஓ இப்போ நான் நாளைக்கு நான் அந்த பாட்டுக்கு நான் ஏதாவது வாசிக்க போகும்போது இப்படி இதெல்லாம் இருக்கு. இப்போ ராஜா சார் ஒரு இடத்துல சொல்லி கேட்டிருக்கேன், அதாவது அவர் கம்போஸ் பண்ணும்போது அந்த பிஜிஎம் இருக்கு இல்லையா, இன் பிட்வீன் இன்டர்லூட் சாங்க்கு நடுவில் இருக்கிறது. அவர் சொல்லுவார், நான் கம்போஸ் பண்றது எப்படி இருக்கும்னா, லைவ்ல வாசிக்கும் போது பாட்டுக்காரர் இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா, ஒரு சொரத்துல முடிச்சா அந்த சொரத்துல தான் பல்லவி அனுபவி ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம்னா, அதை மாதிரி தான் கம்போஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். அது என்ன, அதை லைவ் கான்சர்ட்டுக்காக ரெடி பண்ணணும். ஒரு கச்சேரி சினிமா ஒன்றியும் இல்லை, அது நான் கச்சேரியில் கொண்டு போனாலும் வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு ஃபார்மேஷன் இருந்தது. அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, எம்எஸ்வி சார் காலத்திலயோ இல்லை ஜீராநாத் எல்லாம் எல்லாரும் லைவ், வேற வழியே கிடையாது. 5 வாட்டி 6 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு அது பதிஞ்சு போயிடும், மறக்கிறதுக்கு எப்படி வழியே இல்லையே. இது நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் பாம்பேல சொல்றதெல்லாம் எங்களுக்கு அந்த திருப்பி பழைய மாதிரி கொண்டு வரணும்னு ஆசையா இருக்கு. ஃபுல்லா உட்காந்து கம்போஸ், ஏன்னா இன்னைக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. முன்னாடி பாட்டு பாடுற ஒரு சோலோக்கு ஒரு மைக் இருக்கும், ஃப்ளூட் வாசிட்டு அவர் நவுந்துடணும், அதே மைக்கில் போயிட்டு இது வச்சு. ஸோ அவங்க லைவாக பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருந்தது. அது என்னன்னா உழைப்பு ஜாஸ்தி இருந்தது.
இன்னைக்கு உழைப்பு கம்மியாயிடுச்சு. பட் பாம்பேல எல்லாரும் ஃபீல் பண்றாங்க இன்னைக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 128 ட்ராக் இல்ல 250 ட்ராக் 256 ட்ராக் ரெக்கார்ட் பண்ணலாம் அட் டைம் அப்படின்னும் போது லைவா உட்கார வச்சு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மேபி அது வரலாம். அது வந்துருச்சு, அங்க ஏதோ ஒரு இடத்துல நடந்துருது அப்படின்னா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதை மாதிரி பண்ணலான்ட்டு. அப்போ கண்டிப்பா மியூசிக் மாறதான் செய்யும். சரி, கர்நாடிக் மியூசிக்ல வந்து ரித்தம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இது தாளவாத்தியம் வந்து புரிஞ்சுக்கணும், அது கேட்கறது அது பெரிய சுகம். ஆனா கரெக்டா தனியா வாசிக்கும் எழுச்சி போறாங்களே, அது என்ன? அது அந்த காலம் சார். இப்ப சரியா இருக்குங்களா? டெஃபினட். நீங்க நிறைய நாங்க வாசிக்கிறது எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்களா பெரிய ஆட்கள் இல்ல, அப்படி கிடையாது. அந்த ஒரு இதுவே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வந்து தனியா எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அடையாளம் இல்லாதவங்க என்னத்தான் வாட்சல் ஏஞ்சி போறாங்களா, அது ஒரு பிரேக். எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லைன்னு தான். ஏன்னா நீங்களோ உமாலபுரம் சிவராமனோ அல்லது குருவாயூர் துரசாரோ அல்லது வந்து பக்தவச்சலம் இந்த மாதிரி டாப் பீப்புள்லாம் இருக்கீங்களா, நீங்க வாசிக்கும்போது கேட்பாங்க. ஆனா எல்லாருக்கும் இந்த இது இல்லையே. எனக்கு சீரியஸா இந்த கேள்விக்கு ஏன் பதில் தெரியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் போய் கச்சேரி போய் கேட்டு என்ன நடக்கிறது கச்சேரியில அப்படின்னு. ஆமா, எனக்கு தெரியல. பட் எனக்கு கேள்விப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு யாரும் அப்படி ஒன்றும் தனியாவர்த்தனத்துக்கு எழுந்து போறாங்க அப்படிங்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இதெல்லாம் நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, உமையாளூர் சிவராமன் சாரோ இல்ல பால்கட்டா குசாரோ அவங்க வாசிந்த காலத்திலேயே எழுந்து போயிருக்கா. இன்ஃபேக்ட் நிறைய வாட்டி அவளுக்கும் நான் நிறைய அவளோட கம்பெனி பண்ணும்போதெல்லாம் சட்டுன்னு நிறுத்திடுவார். புறவா போங்க அப்புறமா, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் தானே அது. நீ வாட்ச் நம்ம கச்சா கதை இருக்காது அப்படின்னு 4 பேர் போனா நான் ஏன்னா செட் பண்றேன். தனியாக ஒருத்தனுங்கிறது வந்து நான் எனக்குன்னு ஒன்று செட் பண்ணி அப்புறம் தான் நான் உள்ள வரணும். அதை செட் பண்ணும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அப்படினால நிறைய கோவம் வரும் அதெல்லாம். ஆனா அவளுக்கு என்னன்னா இந்த டைம்ல தான் அப்படியே பாத்ரூம் போகணும்னா காஃபி குடிச்சிட்டு வரணும்னா போயிட்டு வந்துடலாம், ஏன்னா அவள் பாட்டு கேட்கும். இப்படி இருந்தது. பெட்டரா இருக்குங்கிறீங்க? டெஃபினட்டா பெட்டரா இருக்கு, மச் பெட்டர். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கு. அவங்க இன்ஃபேக்ட் தனியா ஒருத்தணும்ட்டு அப்படின்னு இப்ப நிறைய நான் கேள்விப்பட்டது சொல்றேன். ஏன்னா டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, நான் இங்க நிறைய இல்லவும் இல்லை, நிறைய கர்நாடிக் கச்சேரி கேட்கறதுக்கும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. எல்லாம் கேள்வி தானே ஒருத்தர் சொல்லுவேன். ஏன்னா என் கசன்ஸ் எல்லாம் இப்போ அதுல ரொம்ப தீவிரமா இருக்கான் அப்படின்னும் போது அவெல்லாம் சொல்றதை வச்சுன்னு சொல்றதுதான். தனியா ஒருத்தருமே இப்போ வந்து மிருதங்கம் கெஞ்சிரா அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 பாட்டுல வந்து முடிஞ்சவொன்னா ஒருத்தர் கொடுத்துட்றா தனியா ஒருத்தரும், இன்னும் 2 பாட்டு கடை நீ இதுல வாசிக்கணும். ஸோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கான்செப்ட் ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னு கிருஷ்ணாவெல்லாம் செய்யறாரு. ஏன்னா அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் டு தட் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொன்னு இதுக்குன்னு தனி இல்லை, இதை முடிச்சுட்டு தான் வரப்போறது அப்படின்னும் போது ஆடியன்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கிடைச்சது, கலர் கிடைச்சது. ஸோ அதனால வரும் எல்லாமே மாட்டோம். அப்புறம் உங்களை பத்தி சொல்ற ஒரே ஒரு விமர்சனம் என்னன்னா, நீங்களும் சரி உங்களோட பிரதரும் சரி கணவாசிக்கிறாரு உமாசங்கர் அவரும் சரி, நீங்க வந்து மிருதங்கத்துக்கு வாசிக்கிறது விரும்புறது இல்ல, நீங்க தனிக்காட்டு ராஜ்யம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்க இன்னொருத்தருக்கு வாசிக்க விரும்பாதனால்தான் அவங்க ரொம்ப கச்சேரி இங்க வாசிக்கிறதே இல்ல அது அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்களை பத்தி வருது. இருந்துட்டு போகும். விமர்சனம்ன்றது யார் வேணா என்ன வேணா வைக்கலாம், அது நல்லதுன்னு சொல்லவே இல்லை. இல்ல நானும் அந்த விஷயத்துக்கு தப்பு ரைட்டுன்னு வரவும் இல்லை. ஏன்னா விமர்சனம் யார் வேணாலும் என்ன வேணாலும். ஒரு மிருதங்கத்துக்கு நான் எதுக்கு வாசிக்கணும், அதை ரிப்பீட் பண்ணணும், அது இல்ல, அந்த கான்செப்ட் இல்ல. எனக்கு வந்து மெயினா என்னன்னா ஃபியூஷன் நிறைய வாசிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த வாத்தியத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சது. நாட் ஃபார் செல்வ கணேஷ். இது செல்வ கணேஷ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சது. அது நம்ம என்னைக்குமே எதிர்பார்த்தாலும் நடக்காது. ஏன்னா நான் வாத்தியம் இல்லைன்னா நான் இல்லை, வாத்தியத்தை வச்சுதான் எனக்கு பேரு. ஆனா அந்த வாத்தியத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்க நிறைய இருந்தது. ஸோ அது ஒரு ஆசை தானே, சரி எனக்கு அது நிறைய போய் வாசிக்கணும். அதனால நிறைய கச்சேரிகள் வாசிக்க ஆரம்பிச்ச பிஸி ஆயிட்டு. நான் இப்போ நீங்க கேட்டீங்களே சினிமா வந்து ஏன் பண்ணல, நான் கேப் விட்டுட்டு போன உடனே இங்க ரீஃபில் ஆயிடும், திருப்பி நான் இங்க வந்து உட்காருதுன்றது கஷ்டம். அதே மாதிரிதான் கர்நாடிக் மியூசிக்ல நான் வாசிந்த பீரியட்ல நான் இன்ஃபேக்ட் நான் அக்காம்பனி பண்ணது ஆர்டிஸ்ட்லாம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லால்குடி சார், MS அம்மா, DK ஜெயராமன் சார், எல்லா டாப் வித்வானுக்கும் நான் வந்து வாச்சிருக்கேன். நிறைய அத்தனை டாப் மிருதங்கம் பிளேயர் கூடயும் வாச்சிருக்கேன். திடீர்னு என்னன்னா ஜாக்கிர் பாவோட போய் ஜாயின் பண்ணோம், நிறைய கச்சேரிகள் அங்க வர ஆரம்பிச்சது. ஸோ இங்க லேக் ஆச்சு. இங்க வந்து அது வந்து என்னன்னா அதான் சொல்றேன், எல்லாரும் வந்து அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா இதனாலதான் வரல மிருதங்கத்தோட வாசிக்க விரும்பலையா அப்படிலாம் கிடையாது சார். நான் ஒன்று சொல்லட்டுமா, கர்நாடிக் மியூசிக் நான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் உபபக்கவாதியமா தான் வாசிச்சாகணும். ஏன்னா இட் இஸ் மென்ட், அது வந்து ரிட்டர்ன் அப்படின்றதோட இன்ஃபேக்ட் நான் அதாவது இன்னொன்று எல்லாருமே சின்ன வயசுல புரியும், போக போக தான் மெச்சூர் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா. என்னோட க்ளோசஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் அவர் இப்ப இல்லை, H.ஸ்ரீதர்னு ராமானுக்கு பண்ணியிருந்தார் இல்லையா, பெரிய சவுண்ட் இன்ஜினியர். நான் வெண்ணிலா கபடி கூட அவர் தான் எனக்கு மிக்ஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர், என்னோட பெரிய ஃபாலோவர், சக்திலாம் தெரியும். இதேச்சே சும்மா அப்படி பேச்சு வரும்போது அவர் எனக்கு கேட்டார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கர்நாடிக் மியூசிக்ல மிருதங்கம் தான் ஃபர்ஸ்ட் வாசிக்கணும், அப்புறம் கஞ்சிரா, அப்புறம் கடம்,
இது ஏன் தெரியுமா அப்படின்னாரு. தெரியல சார். சரி இது உனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல, பட் மாத்தலாம், அது நடக்கிறதுனால நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன் கேட்கறது வந்து அந்த காலத்துல கிடையாது. இதே நீங்க இன்னைக்கு பசங்களை பாருங்க, நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ஏன் அப்படி சொல்ற, அந்த ஏன்றது வார்த்தை இன்னைக்கு தான். அன்னைக்கு காலத்துல ஏனே கிடையாது, சொன்னதை செய்வோம். அப்போ அவர் சொன்னார் ஃப்ரீக்குவன்சி, இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு அப்புறம் இந்த ஃப்ரீக்குவன்சி வந்தா அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த காலத்துல மைக் கிடையாதுடா கோவில் கச்சேரியில். ஸோ இவ்வளோலாம் வரும்போது கெஞ்சிராக்குன்னு ஒரு டோன் இருக்கும், அது போய் அடிச்சு மிருதங்கத்துக்குன்னு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை வாசிட்டோம்னா இது வரும்போது ஒன்று இருக்கும், கடத்துக்கு சுத்தம். ஸோ இப்படின்னு ஃப்ரீக்குவன்சி வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ அந்த காலத்தில் ஒன்று பண்ணான்னா அது வந்து தப்பாக இருக்காது, எல்லாமே வந்து ஒரு ரீசனோட தான் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறது நான் அன்னைக்கு புரிஞ்சுனேன். இப்போ வெனிலா கபடி குழு பண்ற டைம்ல புரிஞ்சுனேன். ஏன்னா அதனால எனக்கு அது ஒரு விஷயம். அதே மாதிரி மிருதங்கத்துக்கு வந்து வாசி நான் என்ன ஏன் அப்படி வாசிக்க கூடாது அப்படின்றது கான்செப்டே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஏன்னா நாங்க வாசிக்கிற காலத்துல அவ வாசிச்சது நாங்க வாசிச்சதே கிடையாது. இப்போ நட சௌசரம் நான் சௌசரம் வாசிப்பேன், அதுக்காக அப்படியே நான் ரிப்ளிகாவா அவர் என்ன வாசிச்சதை வாசிச்சது என்ன, அவர் ஒரு ஸ்கூல் நான் ஒரு ஸ்கூல், என்ன ஃபாலோ சௌசரம் வாசிச்சா நான் சௌசரம், திசனம் வச்சா திசனம். ஆனா திசத்துல எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படிதான் வச்சு. அப்போ உங்க கற்பனை தான் நீங்க போகணும். ஆமா, அப்ப இப்ப நான் எங்க மிருதங்கம் வாசியதே வாசிச்சேன் இல்லையே. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. இன்னொன்னு சொல்லுவார் எல்லாருமே, எனக்கு வந்து லேக் ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து அங்க ரொம்ப பிஸியா, அங்க நிறைய டூர்ஸ் ஜாக்கிபாவோட தான் 91 சொல்றேன் அப் டு 99 வரைக்கும் அவர் கூட டூர், 99 சக்தி. ஸோ இப்படி போச்சு ஒண்ணு. இன்னொன்னு வந்து அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கஞ்சீரா, எனக்குன்றதோட கஞ்சீராக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அன்பது, அது ஒரு பயங்கர இதை கொண்டு போய் வேற மாதிரி சேர்த்துடலாம். இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தேன்னா வேர்ல்டு வைடு வந்து கஞ்சீரா எப்படி நான் வந்து சொல்லலாம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கம்பெனி ரீமோ, அவங்க தான் ட்ரம் மேக்கர்ஸ். இன்னைக்கு என்ன ட்ரம்ஸ் எடுத்தாலும் அதோட பேட்ச்மெண்ட் வந்து ரெமோ தான் பண்றோம் அவங்க கம்பெனி. அவங்க சவுத் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று, அதாவது பேட்ச்மெண்ட் அது வந்து தோலே கிடையாது, எல்லாமே வந்து சிந்தட்டிக் பண்ண ஒரே சவுத் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் கஞ்சீரா. அது நான் போய் அவங்க கிட்ட பேசி, ஏன்னா கஞ்சீரா வந்து இங்கே பேண்ட் ஆன அப்புறமா நான் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த வாதியத்துக்கான இதெல்லாம் எனக்கு அந்த இதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்த அப்புறமா தான் நடந்த விஷயம். எனக்கு அது ஒரு எக்ஸ்போஸ் கிடைச்சது ஒண்ணு. இன்னும் நிறைய கிடைக்காதவங்க நிறைய பேர். எனக்கு என்னன்னா ஒரு ஜாகிர் பாய்னு ஒரு கிடைச்சார், எனக்கு அது கொண்டு போய் சேர்த்தது. இந்த வாத்தியத்துக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல எந்த பெரிய ட்ரம்மர் நீங்க நேம் பண்ணாலும் அவங்க கையில வந்து கண்டிப்பா கஞ்சீரா இருக்கும். இட் இஸ் ஈஸியஸ்ட் டு அப்ரோச் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் கொண்டு போய் உட்கார வச்சு, நீ காங்கோ வாசிக்கிறியா, நீ இந்த வாத்தியத்தை எடுத்து வாசிடலாம். என்ன சவுத் இந்தியன் ஸ்டைல் வாசிக்க முடியாது, ஆனா நீ அதை வாசிடலாம் இப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரீமோல வந்து இன்னைக்கு கெஞ்சிரா பண்ணி எம்ஃபோவி நான் டிசைன் பண்ணி ஐ எம் ஸ்டில் கெட்டிங் எ ராயல்டி ஃபார் தட். அப்படின்னும் போது இதெல்லாம் தான் சாதிக்கணுங்கிறதுக்காக நான் வெளில போன விஷயம். இது வந்து நத்திங் டு டூ வித் மை மியூசிக். நான் அந்த காலத்திலேயே வந்து நான் வாசிக்கும் ஸ்ரீனிவாஜிக்கு வாசிப்பேன். நான் சொல்றது 99 சக்தியில் ஆரம்பிச்ச அப்புறமா 2 கச்சேரி நான் எனக்குன்னு ஒரு பர்சனலா வந்து நான் என்னோட இது ஆசையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இப்படி சொல்லலாம், அமெரிக்காவுக்கு போயிட்டு நான் ஃபுல்லா சாப்பிட்டாலும் ஒரு நாளாவது இந்தியன் ஃபுட் சாப்பிடுவோம்ல, அது நம்மளோட அது மாதிரி இங்க வந்து நான் சீசன்லாம் வாசிச்சிருக்கேன். அப்பெல்லாம் ஒன்று கச்சேரியில் உட்காந்துட்டேன் அப்படின்னா அக்காம்பனிமெண்ட் தான், அவங்க என்ன வாசிக்கணுங்களோ அதான் வாசிக்கணுங்கிறது மென்டலா ப்ரிப்பேர் ஆகி தானே வந்திருக்கும். அதுல வேறுபாடு கிடையாது. ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. மிருதங்கம் கெஞ்சிடலாம், நான் ஒரு நட வாசிக்கிறேன், நீ வேற நட வாசி, அவங்களுக்குள்ளேயே பிரிச்சிடுவோம். வரவேற்கக்கூடிய விஷயம் தானே.